இந்தியாவோட ஹிஸ்டரியிலேயே அதிக நாள் நடந்த இன்கம் டாக்ஸ் ரைடு எதுன்னு தெரியுமா? ஜூலை 16 1981 சர்தார் இந்தர் சிங் பண்ணதுதான். ஜூலை 16 1981 காலையில ஆரம்பிச்ச இந்த ஐடி ரைடு 2 நாள் 3 நைட்டு நடந்திருக்குது. இந்த ஐடி ரைடோட கவுண்டிங் மட்டுமே 18 மணி நேரம் நடந்திருக்குது. ஐடி ரைடுல கலெக்ட் ஆன மொத்த தொகை 1,60,00,000. 1981 1,60,00,000 சாதாரண நம்பர் இல்ல கைஸ். இப்ப இதெல்லாம் எதுக்குடா என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? யாரா நீ? இந்த உண்மை சம்பவத்தை தழுவி 2018 எடுத்ததுதான் ரைடு படம். இந்த படத்தையப்பா சொல்ற? சீச்சி, அந்த படம் இல்ல, அஜய் தேவ்கன் நடிச்ச படம். அந்த படத்தை மிஸ்டர் பச்சன் தெலுங்குல ரீமேக் பண்ணானுங்க. ஐயோ, ரைடு படத்துக்கும் அந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்ல. அந்த படத்தை பாரேன். ஐயோ, அப்படியே திரும்பி இந்த படத்தை பாரு. ஐயோ. வெல்கம் டு சும்மா பேச்சி. இந்த ஷோ விசஸ் மேட்சி. நீ ரோஸ்ட் பண்ணவன்னு உள்ள வந்தா நீ பாடம் எடுக்குற. ரைட்ல பார்த்தோமா, நம்ம ஹீரோ அஜய் தேவ்கன் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 4:30 எந்திரிச்சு வெரச வேலை கிளம்பிடுவாரு. ஆபீஸுக்கு போயிட்டு எல்லா ஆபீசர்களையும் அழைச்சிக்கிட்டு ரைடுக்கு கிளம்பிடுவாரு. அப்ப போடுவாங்க டைட்டில் ரைடுன்னு. இந்த பக்கம் இவனுங்க டைட்டில் எல்லாம் போட்டு தான் ஆரம்பிப்பானுங்க. அதனால அதை விட்டுருவோம். இன்ட்ரோ சீனுக்கு வருவோம். இங்க நம்ம அஜய் தேவ்கனுக்கு ஒரு நார்மலான இன்ட்ரோ. செருப்பு போட்டுக்கிட்டு கிளப்புக்கு வந்திருப்பாரு. சார், செருப்பு போட்டிருந்தா கிளப்புக்குள்ள விட மாட்டேன் சார்னு ஒருத்தர் சொல்லுவான். அதுக்கு அவர் சொல்லுவாரு பாருங்க, Don't be sorry. If you are following the rules, be proud. அதுக்கப்புறம் ஒருத்தர் கண்ணாடி போட்டு ஓடியாந்து, சார் அவன் கிடக்கிறா சார் மடையன், நான் உங்களுக்காக ஷூஸ் அரேஞ்ச் பண்றேன்னு ஷூஸ்ல அரேஞ்ச் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல தான் பெரிய அண்ணாவை மீட் பண்றாப்ல. சார், ஹிந்தியில ஹீரோவோட என்ட்ரி சப்பையா இருக்குது சார். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. இங்க யார் நடிக்கிறா? நம்ம மாஸ் மகாராஜா இல்லையா? கொஞ்சம் மாசு காட்டுவோம். இதெல்லாம் ஜோக்குன்னு பண்ணாத நல்லால. பேங்க்ல இருந்து ஒருத்தன் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு போறப்ப வழி மறைச்சி எல்லாரும் அந்த பணத்தை ஆட்டையோட ட்ரை பண்றானுங்க. அந்த இடத்துல காப்பாத்துறதுக்கு வந்தவர் தான் நம்ம ஹீரோ. ராக்கி பாஸ், அவனை போக சொல்லு. சரிங்க. ఒక్క అడుగుదాని తోరావిల ఎవరన్నా వస్తే మారిపోతాడు. వాడిపోతే వీడు, వీడిపోతే నేను, నేను పోతే నా అమ్మ మొగని ఎవరన్నా వస్తే చంపేస్తారు. உன்னை போன்னு ஒரு வார்த்தை தானே சொல்ல சொன்னேன். அந்த இடத்துல ஒரு சண்டை பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்தன் சொன்னான் பாருங்க, முதல் முறையா ஆம்பளையா பிறந்ததுக்கு வருத்தப்படுற மாமா. இதே நான் பொண்ணா பிறந்திருந்தேன். என்னடா உம்மா கொடுக்குற? ஏன் இப்படி அசிங்கப்பட்டு விட்ட நீ? என்ன நம்ம ஹீரோ ஃபைட் எல்லாம் பண்ணி பணத்தெல்லாம் காப்பாத்தி கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த பாருப்பா, நாளைக்கே எங்க வீட்டுக்கு நீ பொண்ணு பார்த்த. நாளைக்கே வா. அவரும் பொண்ணு பாக்குறதுக்கு வந்தாரு. வந்த இவங்க பொண்ணு என்ன எடையோ அந்த எடைக்கு தங்கத்தை போட்டா தான் கல்யாணம் பண்ணிக்குவோன்னு சொல்ல எல்லாத்தையும் கொண்டு வந்து அடுக்குறானுங்க. அடிக்க முடிச்ச உடனே நாங்களும் ஆபீசர்னு போறாரு. இங்க ரைடு படத்துல பார்த்தோம் அப்படின்னா ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும். இல்லையா தான் அவரோட வைஃப். என்ன அழகா இருக்க. பாவாடை தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க. மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அவங்களுக்குள்ள இருக்கிற அந்யூன்யத்தெல்லாம் காட்டிட்டு ஹீரோவுக்கு கெத்தா ஒரு சீன் வைக்கணும்ல, அங்க வராங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாரு. அவருக்கு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இப்படிதான் நேர்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு போனதும், ஒன்னும் கவலைப்படாதீங்க, கோலி சோடா ஓபன் பண்ணும்போது கொஞ்சம் சத்தம் அதிகமா தானே வரும். அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. நம்ம ஹீரோ திரும்பி வந்து ஒரு டைலாக் சொல்லுவாரு, மாசா இருக்கும். 7 வருஷத்துல 49 தடவை டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. 50வது தடவையும் டிரான்ஸ்பர் ஆகுற வரைக்கும் இந்த சத்தத்தை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நம்ம ஹீரோ போயிட்டு ரைடு பண்ணாரு இல்லையா, அவன் வந்துட்டு ஒரு பெத்தாளு போல ஐடி ஆபீஸ்க்கே வந்து மிரட்டினுங்கிறான். கையால என் செருப்பை கழட்டி என் கால்ல வந்து விழு. நம்ம ஹீரோவும் போயிட்டு செருப்பை கழட்டி சப்புன்னு அப்புறாரு. இதுக்கு முன்னாடி ரீமேக் பண்ணதெல்லாம் படங்கள்ல அங்கங்க பட்டி டிங்கரிங் பண்ணி பார்த்திருப்போம். இவங்க என்னடானா மொத்த கதையும் மாத்தி எடுத்து வச்சிருக்காங்க. அட இந்த படத்தை விடுங்கப்பா, ஆவேசம் படம் பாலையாட்ட மாட்டிட்டு இருக்கே, அதை பாருங்கப்பா. கிணத்துல போடுங்கடா. அவனை விடுறா. முதல்ல இவன் அடிப்போம், அப்புறம் அவனை பார்த்துக்கலாம். பச்சன், மிஸ்டர் பச்சன். நான் யாரு? பச்சன், உங்க ஐயால. மிஸ்டர் பச்சன். எங்க சொல்ல? மிஸ்டர் பச்சன். ஆமா, உனக்கு யாருப்பா பச்சன்னு பேர் வச்சா? அதுக்கும் ஒரு கதை இருக்கு சார். ஏன்டா பேர் வச்சதுக்கெல்லாம் கதையாடா? என் அப்பா ஷோலேக்கு பயங்கர ரசிகர். அப்படின்னா ஆனந்த் பச்சன். உன் ஃப்ரெண்டு பேரு வீரு. டேய், நான் செவனேன்னு தான்டா நின்றுட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மா வச்ச பேரை ஏன்டா மாத்துறீங்க? இன்னையில இருந்து அந்த பச்சனுக்கு மட்டும் இல்ல, இந்த பச்சனுக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன். யோ மனசாட்சியை தொட்டு சொல்லியா, இதெல்லாம் ஒரு கதைன்னு கேட்டு என்னத்தையா நீ ஃபேன் ஆன? அவங்க அப்பா ஏதோ படத்தை பார்த்துட்டு வந்து பைத்தியக்காரனாட்டம் பேர் வச்சிருக்கான், அதுக்கு ஏன்டா ஃபேன் ஆகணும்? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க.
ரைடு படத்துல பார்த்தோம் அப்படின்னா துப்பு தொலைக்கிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. நம்ம பெரிய அண்ணாவோட வீட்டை ரைடு பண்றதுக்கு அவரும் இந்த துப்புக்கு இப்பெல்லாம் தொலைக்கி ரைடுக்கு கிளம்பிடுவாரு. அப்ப இன்டர்மிஷனுக்கு முன்னாடியே ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவாரா? அட படம் ஆரம்பிச்சு 30 நிமிஷத்துல ரைடு ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அதுவும் ரைடை இவர் தான் கேட்டு வாங்கிட்டு போவாரு. ஆனா இவனுங்க போட்டு அருன்னு அறுப்பானுங்க பாருங்க. வாங்க சொல்றேன். நம்ம ஹீரோ சஸ்பெண்ட் ஆனதுனால பாப்பா வீட்டுக்குன்னு துரத்திட்டு இருப்பாங்க. ஹீரோவும் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்புறம் ஹீரோவுக்கு போட்டியா அந்த ஊர்ல ஒரு காமெடி கேரக்டர் ஒன்று இருக்கும். நிறுத்து அதெல்லாம் வேணாம், ஸ்ட்ரெயிட்டா ஹீரோயின் இன்ட்ரோல இருந்து வா. ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. சைக்கிள் வீலில் ஷால் மாட்டியது ஹீரோயின் இன்ட்ரோ. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ தான் வந்து சைக்கிளை தூக்கி ஷாலை உருவுறாப்ல. அப்புறம் என்ன, ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோவுக்கு ஒரே லவ்ஸ் முட்டிக்கிச்சு. கரெக்ட் பண்றதுக்கு பின்னாடி அலையிறாரு. சரி, இதெல்லாம் ஒரிஜினல்ல எப்படி இருந்துச்சு? ஒரிஜினல்ல தான் இதெல்லாம் இல்லவே இல்லையே. அதுக்கப்புறம் நம்ம வில்லனோட என்ட்ரி. கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கிற காலத்து கீழே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோவை தனியா கூப்பிட்டு, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, இங்க பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் என் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காதீங்க, எனக்கு ஒரே சங்கட்டமா இருக்குங்கிறாங்க. ஐயோ, நீ சங்கட்டப்பட்டு புட்டியாமா, இனிமேல அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணலாமா, மன்னிச்சூன்னு சொல்லி கிளம்ப வச்சிடறாரு. ஏன்டா இவனுக்கு இவ்வளவு நல்லவனுக்கு இல்லையாடா? அடுத்த சீனுக்கு வரேன். ஹீரோவோட அக்கா போன் பண்ணி இருக்கிறாங்கன்னு ஹீரோயின் வந்து கூப்பிட, ஏன் இவங்க வீட்டு நம்பருக்கு கூப்பிட மாட்டாங்களா? அவங்க வீட்டு நம்பருக்கு தான் கூப்பிடுவாங்களா? அது 1981 இல்லையா, போன்ல அதிகம் இருந்திருக்காது. அந்த லாஜிக்கா நம்ம ஹீரோ போயிட்டு அக்கா கிட்ட பேசுறாப்ல. ஏன்டா தம்பி, ரொம்ப காஞ்சு போய் கிடக்குறியாமடா, ஒரு பொண்ணு பாக்கிட்டா? அதெல்லாம் தேவையில்லை, நான் ஆல்ரெடி பாத்துட்டேன். ஏன்டா காஞ்சி போய் கிடக்குற நீ பால்வாடியில இருக்கிற ஆயாவை கூட பாத்துருப்படா, நான் அழகா பொண்ணு பாக்குறேன். இந்த பொண்ணு கோமா பார்த்தாலும் செம்ம அழகா இருக்கா. ஏன்டா இப்பதானடா பின்னாடி சுத்த மாட்டேன், டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு வந்த. ஐயோ, நாங்க ஸ்டாக்கிங் பண்ணுவோம், பண்ண வேணான்னு சொன்னா சரி பண்ண மாட்டேன்னு சொல்லுவோம், ஆனா மறுபடியும் வந்து பண்ணுவோம். இவன் வேலைக்காக மாட்டான். நம்ம ஹீரோயின் ஹீரோ பாட்டு கச்சேரி நடத்திட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு, ஏப்பா இந்த சீடியில காதல கேட்கற மாதிரி கேவலமான இரு வரேன், கேவலமா இல்லாம நல்ல பாட்டா போட்டு கொடுன்னு சொல்ல, நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினுக்கு லவ் சீடி விட்டுருக்காரு. அன்னைக்கு சைக்கிள்ல மாட்டினது உன் தாவணி மட்டும் இல்ல, என் மனசுந்தான். அடே, இதுக்கு பேரும் ஸ்டாக்கிங் தான்டா. பின்னாடியே சுத்தி ஸ்டாக் பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு சரிங்க இனிமே பின்னாடியே சுத்த மாட்டேங்கன்னு சொல்லிவிட்டு சீடி கொடுத்துடுற சீடி. బాండనక బండి గట్టి బదారు బండ్లు గట్టి ఏ బండ్ల వస్తు కొడుకో. ஏமா வீடெல்லாம் இவ்வளவு இருட்டா இருக்கு? ஏனுங்க மாஸ் மகாராஜா, சத்தியம் பண்ணி சொல்லுங்க, வீடு இருட்டாவா இருக்குது? ஒரு வீட்டுல கரண்ட் இல்லைன்னா அந்த வீட்டுல ஒரு கேண்டில் ஏத்தலாம், 2 கேண்டில் ஏத்தலாம். வீடு முழுக்க கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போடுற மாதிரி கேண்டில் போட்டு வச்சிருக்காங்க. அப்பா பாத்துட்டு இருக்காரு. என்னம்மா அது, மூஞ்செல்லாம் பூரா பொறிக்குது? பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டம்பா. இந்த ஃபியூஸ் போயிடுச்சு, என்னன்னு பாரு. என்ன தந்தையாரே, நீயும் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டியா? ஆமாப்பா, நானும் பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டேன். அடியே ஜிக்கி, நீ தான் எங்க வீடே இல்லையா, எதுக்கு எங்க பாத்ரூம்ல வந்து வலிக்கி விழுந்த? இங்க பக்கத்துல கட்சி மீட்டிங்க்கு கரண்ட் இழுத்துருக்கானுங்க, அதனால நம்ம ஹீரோ வீட்டுல கரண்ட் இல்ல. அதெல்லாம் சரி, அடுத்த வீட்டு பொண்ணு ஏன்டா அடிச்சிங்க? அது நம்ம ஹீரோயினை அடிச்சு போய் நம்ம ஹீரோ தட்டி கேட்டா தானே அது ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஏதாவது பத்தும். ஓ, அதுக்குதான் இவனை பத்த வைக்க வந்திருக்காரு. எந்த குறை ஜெகே அப்புறம் என்ன, ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிச்சி போயிருது. 2 பேரும் கேசட்லயே பரிமாறிக்கிறாங்க லவ். ஹீரோயினோட அப்பாவுக்கு என்ன வேலைன்னா கோயில்ல போயிட்டு சாமி பாட்டு போடுற வேலை. ஒரு நாள் இவரு போய் அந்த சாமி பாட்டை போட நம்ம ஹீரோயினோட லவ் ஊரே கேட்டுப்படுது. உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ, அப்படி சொல்லாத. அப்புறம் ஹீரோயினோட அப்பா ஹீரோவோட அப்பா எல்லாரும் கலந்து பேசி கல்யாணத்துக்கு ஒரு வழியா சம்மதிச்சிடறாங்க. இந்த கேப்ல ஹீரோவோட சஸ்பென்ஷனையும் கேன்சல் பண்ணி வேலையில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அவன் எங்க இருந்தாலும் இன்னும் 1 மணி நேரத்துல இங்க இருக்கணும். ஏண்டா இங்க ஜகபு ஏண்டா இந்த குதிச்சிட்டு இருக்காரு? அன்னைக்கு மீட்டிங்ல ஒருத்தரை அவமானப்படுத்தினாரே, அது ஜகபுவோட தம்பியா. எங்க இருக்கானே தெரியல. எனக்கு தெரியாத அவன் எனக்கு வேணும். மார்க்கெட்ல கூட பாத்துட்டோம். எனக்கு அத பத்தி கவலை இல்ல, எனக்கு அவன் வேணும். ஊர் ஃபுல்லா பாத்துட்டோம், அவன் கிடைக்கவே இல்ல. எனக்கு அவன் வேணும். ஏண்டா கிறுக்குனாடா நீ? அதான் அவன் காணம் சொல்றேன்னு எங்க இருந்தா கிடைப்பான்? ஏண்டா உனக்கு வேணுங்கிறதுக்கோசரம் அவன் செஞ்சாடா எடுத்துட்டு வர முடியும்? இப்ப நம்ம ஹீரோ இருந்துகிட்டு ரைடு பண்ண போன இடமே வந்துட்டு ஜெகபுவோட வீடு தான். இப்ப இதை வந்துட்டு ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா நாம இப்ப ரொம்ப நேரமா ரைடு படத்துக்கே போயிட்டு வராத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது தானே. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்வளவு நேரம் நான் சொன்ன சீன் எதுவுமே ரைடு படத்துல இல்லவே இல்லை. சரி, நம்ம ரைடு படத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல தான் நான் இந்த வீட்டை வந்துட்டு ரைட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவாரு. அதுக்கான கான்சிக்வன்சஸ் எல்லாத்தையுமே அவர் தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஹீரோவும் போயிட்டு சுத்தி தொலைவி பார்ப்பாரு, ஒண்ணுமே கிடைக்காது. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த ஒரு மேப்பை ஒண்ணு எடுத்து பார்த்து ஒரு சில இடங்களெல்லாம் உடைப்பாரு, அங்க இருந்து பொருட்கள்லாம் கிடைக்கும். இந்த ரைடு படத்துல இன்டர்மிஷன் எங்க வரும்னு சொல்லி பார்த்தோமா, நம்ம பெரிய இருந்துகிட்டு சிங்கத்தை கூண்டுல வச்சு சிரிப்பு காட்டிட்டு இருக்கீங்க, வெளியே விட்டு பாடுறா தெரியும் அப்படிம்பாரு. சரி, நீ வெளியே போய் பாடுறா, அப்பதான்டா தெரியும்னு ஹீரோ அனுப்பி விடுவாரு. அந்த இடத்துலதான் இன்டர்மிஷன்.
சார் இன்டர்மிஷன் கூட இவங்க ஃபைட்டே இல்லாமல் சப்பையாக பண்ணியிருக்காங்க சார். சரி விடு, நான் பார்த்துக்கிறேன். இங்கே மிஸ்டர் பச்சனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவும் போயிட்டு தேடி 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 பார்ப்பாரு. எங்கேயுமே கிடைக்காது. போயிரு தம்பி கிடைக்காதுன்னு நம்ம ஜகபு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஃபோனை போட்டு ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிட்டு கிளம்புப்பான்னு சொல்லி ஃபோனை கனெக்ட் பண்ணி கொடுக்க முத்தியம் ஜக்கையா வீட்டுல பெரிய அளவுல பணமும் தங்கமும் கிடைச்சிருக்கு சார். எல்லாத்தையும் ரிகவர் பண்ண இன்னும் டைம் தேவை சார். இன்னும் இவன் வீட்டிலேருந்து ஒரு 10 பைசா கூட எடுக்கலடா. அதுக்குள்ளேயா நம்ம ஹீரோ அந்த இடத்துல ஃபைட்டை போட்டுட்டு இருக்கிறப்ப தான் சீலிங்ல இருந்து தங்க காசா கொட்டுது. ஹீரோ ஃபைட்டை முடிச்சுட்டு கெத்த தம்ம பத்த வச்சு போடுறாங்க இன்டர்மிஷனை. ரைடு படத்துல இன்டர்மிஷனுக்கு முன்னாடியே நம்ம பெரிய அண்ணா நம்ம ஆபீசரை கூப்பிட்டு 5 லட்சம் கொடுக்குறேன், ரைடை நிறுத்திட்டு கிளம்பிறியான்னு கேட்கறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோட பதில் இப்படி இருக்கும். 5 லட்சம் தானா? 5 லட்சத்துல எத்தனை சைஃபர் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? 1500 ரூபாயில 2 சைஃபர் தான் இருக்கும். சட்டம் அதுக்கு மட்டும்தான் அனுமதி கொடுத்துருக்கு. இந்த வார்த்தைகளே போதும் ஹீரோ எவ்வளவு நேர்மையானவர் அப்படின்னு காட்டுறதுக்கு. ஆனா நேர்மையோட கலந்து கெத்தாவும் இருக்கணும்னா இப்படி டைலாக் வச்சா பத்தாது. இத்தனை ஜீரோ சேர்த்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தங்க தட்டுல சாப்பிடலாமே தவிர தங்க தட்டையே சாப்பிட முடியாது. இத்தனை ஜீரோ சேர்த்தாலும் எவ்வளவு பணம் இருந்தாலும் தங்க தட்டுல சாப்பிடலாமே தவிர தங்க தட்டையே சாப்பிட முடியாது. ஹலோ நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். ரைட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அவரு சொல்ற பேச்சு யாரும் தட்ட மாட்டாங்க. அவரை எதிர்த்தே பேசுற மாதிரி இருந்தாலும் புரணி பேசுற மாதிரி தான் பேசுவாங்க. அதனாலேயே ரைடு இருந்துகிட்டு கண்டினியூஸா நடக்கும் நிக்காம. ஆனா மிஸ்டர் பச்சன்ல நம்ம ஜகபு ஐயா என்ன பண்ணுவாரு தெரியுங்களா? உங்களுக்கு இப்ப கிடைச்ச தங்கத்தை நீங்க ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுக்கங்க, இதோட ரைட்டை முடிச்சுட்டு கிளம்புங்கன்னு ஒரு ஆஃபர் கொடுப்பாரு. அதுக்கு எல்லாரும் அந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டு ஹீரோ கிட்டே சண்டைக்கு போவாங்க. நம்ம ஹீரோ இன்டெலிஜென்ட்டா பண்றதா சொல்லி இப்ப நம்ம ஆஃபர் கேட்டா இவ்வளவுதான் கிடைக்கும், நாம மொத்தமா எடுத்துட்டு ஆஃபர் கேட்கலாங்கிறாரு. ஏய் நேர்மையை விட்டு தராத மனுஷன்டா அவரு, ஏன்டா அப்படிலாம் பண்றீங்க? ரைடு படத்துல ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டி தான் இருந்துகிட்டு ஒவ்வொரு க்ளூவா கொடுக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ. அதே மாதிரியே மிஸ்டர் பச்சன்ல ஒரு பாட்டி இருக்கு. அந்த பாட்டியோட நம்ம ஹீரோ உட்காந்து பேசுறப்ப அவருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இங்கெங்கெல்லாம் தேடலாம் அப்படின்னு. ஆனா இந்த பாட்டியோட நம்ம ஹீரோ பேசுறப்ப கிரிஞ்சு தான் கிடைக்குது. பாட்டி ஏதாவது ஒரு க்ளூ கொடுக்கணும்னா நம்ம ஹீரோ வித்தையெல்லாம் காட்டிட்டு இருக்க வேண்டியதா இருக்குது. இதெல்லாம் பத்தாது, இன்னும் கோமாளித்தனம் பண்ணு. டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, சைடுல விட்டுக்கோ. பணியாரம் 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 விட்டுக்கோ. பாட்டி இவ்வளோ குரங்கு வித்த காட்டினே, அந்த செவத்தை காட்டுறியா? 6 மணிக்கு அப்புறம் ரைடு பண்ணக்கூடாது, நீ சொன்ன ரூல் தான். 6 மணிக்கு மேலே ரைடு பண்ணக்கூடாதா? இப்போ என்ன பண்ணுறது? இந்த வீட்டில் 2 கோமாளிங்க இருப்பானுங்களே, அவனுங்களை வச்சு பார்த்துக்குவோம். எங்க இருக்காவும் ஹரி? இதுல இருக்க வாய்ப்பு இருக்கு பிரபு. உடனே வெளியே வாடா ஹரி, வா. அப்படி இப்படின்னு ரைடு பண்ணி கிளைமேக்ஸை நெருங்கிட்டாங்க. நம்ம ரைடு படத்துல இருக்கிற ஹீரோ அவரு பாவம் ஒரு நார்மல் ஆர்டினரி ஆளுங்க. அவரால் பாவம் சண்டை கிண்டையெல்லாம் போட முடியாது. ரைடு பண்றது ஊருக்கே தெரிஞ்சு ஏன்டா எங்க அண்ணனையே வாடா ரைடு பண்ண வரைக்கும் அப்படின்னு ஊரே கிளம்பி வந்துட்டாங்க அடிக்கிறதுக்கு. ஹீரோ அந்த ஆபீசர்ஸ் எல்லாத்தையுமே அனுப்பி விட்டுட்டு ஹீரோவை போலீஸ் கிட்ட இருந்து ஒரு கன்னை மட்டும் வாங்கிக்கிட்டு ஒரு ரூமுக்குள்ள போயிருவாரு. உங்களுக்காக தாண்டா இந்த ரைடியா பண்ணிட்டு இருக்கிற தற்குறி பசங்களா, நீங்களே என்ன புரிஞ்சுக்கலனா எப்படிரா அப்படின்ற ஒரு மனவிரத்தியில போய் அமர்ந்துருவாரு. அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவெல்லாம் காப்பாத்தி அப்படி இப்படின்னு படத்தை முடிப்பாங்க. ஆனா இங்க அப்படி இப்படி எப்படி இருக்கக்கூடாது, ஹீரோக்கு பாட்டு இருக்கணும், ஃபைட் இருக்கணும். நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் 2 நல்ல கல்யாணத்தை விட்டுட்டு தான் ரைடுக்கு வந்திருக்காரு. ஹீரோயின் வந்துட்டு எப்படியாவது ரைடை முடிச்சுட்டு வந்துருங்கன்னு கெஞ்சிட்டு கிளம்பிடும். அதை வந்துட்டு நம்ம ஜகபு ஐயா பார்த்துருவாரு. பார்த்துட்டு ஓ இவனுக்கு கல்யாணமா, அந்த வீட்டுக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் அனுப்பிடுவோம், இருங்கடா என்னோட வில்லனிசத்தை காட்டுறேன். உனக்கு வந்திருந்தாலும் நானே பேசுவா ப்ளீஸ், ஓ முன்னாடியே பேசுறேன். டேய் அவர் அப்படிலாம் பண்ண வேணான்னு சொல்றா, ஒரே அசிங்கமா இருக்குது. நீ அசிங்க பொண்ணுன்னு தாண்டா அவர் அப்படிலாம் பண்றாரு. அப்படி பண்றப்ப அவர் மூஞ்சி அசிங்கமா இருக்குதுடா. இப்போ சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவா மச்சான். ஜிக்கியா என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பதட்டமா நம்ம ஹீரோ ஒருத்தருக்கு போனை பண்றாரு. அட டிஜே டில்லு, நீங்க எங்க இங்க? அட காலை கடனை முடிக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தனா தம்மு பத்த வைக்கலான்னு பார்த்தா தீப்பெட்டி இல்ல. தீப்பெட்டி கேட்கலாம் நீங்க வந்தனா இந்த ரவுடி பசங்க ஆம்பளைங்களை விட்டுட்டு பொம்பளைங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதான் நாலு காட்டிட்டு போலான்னு வந்தேன். This country indulging in black money is a punishable offense. If I do not eradicate this kind of cancer from the society, the nation will go into depression and I will have to give a resignation to my bloody designation. எப்பரா இருந்துச்சு? இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? கல்யாணம் நடக்க போற வீடு சாமான்லாம் எங்க இருந்துச்சோ அப்படியே இருக்கணும் போ. You are rejected. அப்படினா நீ எனக்கு வேண்டான்னு சொல்றேன். நான் இல்லாம டேய் வாடா இங்க. இவனா? ஏம்மா அந்த முடிவு? அன்னைக்கு நாக்கால சோடா பாட்டில் திறந்தார்ல, ஆமா, அந்த தெருமை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் தேவையே இல்லாம ஒரு பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் ரைட்ல சுருட்டினது எல்லாத்தையுமே சுருட்டி வண்டியில போட்டுக்கிட்டு கிளம்பிட்டாங்க. பாத்தியா ஃபைட் வைக்கல, திருந்திட்டாங்கன்னு நீங்க நினைக்க கூடாது. இந்த பக்கம் ஹீரோயின் மணமேடையில உட்காந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு.
வந்துட்டேன். நீங்க அனுப்பி வச்சீங்களே ஒரு தம்பி, அவரை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். இல்ல அப்படியே நடக்கல. ஹீரோ ஹீரோயினை கட்டி பிடிக்கிறாங்க, படம் முடிஞ்சு போச்சு. ஒரு நல்ல படத்தை வாங்கி ரீமேக் பண்றதா சொல்லி குளறுபடி பண்ணி வச்சிருக்காங்க. மிஸ்டர் பச்சன்ல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா ஹீரோயின் அழகா இருந்தாங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல இந்த படத்துல எந்த நல்ல விஷயமும் இல்ல. சரி, நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்கிறேன். பை.